The classification of solids பற்றி கொஞ்சோண்டு திருப்பியும் பேசிட்டு நம்ம அடுத்தது செமிகண்டக்டருக்குள்ளே போகலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் வந்து பேண்ட் தியரி வச்சு பண்ணினோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ். இந்த பேண்ட் தியரிங்கிறது ஹவு தி எலக்ட்ரான்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் வேரியஸ் ஷெல்ஸ் அண்ட் சப் ஷெல்ஸ்னு பார்த்தோம். அதில் ஹவு தி லெவல்ஸ் ஆஃப் பிகம் பேண்டுங்கிறத பார்த்தோம். ஆக்சுவலாக ஒரு பிக்சர் வரையணும் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவல் பிக்சர் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு ஹாஃப் அது வரைகிறேன். So this is how the energy E and இதை நம்ம Kன்னு சொல்லுவோம். இப்போ Kங்கிறத பற்றி இப்போ ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். Kன்னு இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. Kங்கிறது என்னென்னா இஸ் இன்வர்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு வச்சு பற்றி புரிஞ்சுக்கலாம். ஸோ தி ஆக்சுவலி தி ரிலேஷன் பிட்வீன் E அண்ட் Kன்னு ஒன்று சொல்லுவோம். இது பேர் இப்போ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னேன் இல்லையா. ரைட். தி பேண்ட் அப் டு திஸ் வில் பி ஃபில்டு வித் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் அலவுட் லெவல்ஸ். நெக்ஸ்ட் அலவுட் லெவல்ங்கிறது இங்கே இருக்கு. ஸோ தெர் இஸ் அ ஃபர்பிடன் கேப். ஃபர்பிடன் நாட் அலவுடு. எனர்ஜி லெவல்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ் ஆர் நாட் அலவுட் ஃபார் த எலக்ட்ரான் டு ஹேவ். ஸோ எலக்ட்ரான் இந்த இடத்துல நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானை வேவாக ட்ரீட் பண்ணுறோம். அதுதான் சொல்ல வந்தேன். அந்த கேங்கிறது அப்போது அது வேவ் நம்பர் அது ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் த எலக்ட்ரான்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான் இந்த பேண்ட் தியரியில் நம்ம ட்ரீட் பண்ணும்போது வி ட்ரீட் இட் ஆஸ் அ வேவ். வேவ் ப்ராப்பர்ட்டியில் தான் இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்படி வரும்பொழுது தி எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் த வேவ் நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான் ஆர் இன்டர்ரிலேட்டட் டு சச் அ வே தட் தி சொல்யூஷன் ஃபைனலி தி அலவுட் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஷேடு பண்ணியிருக்கேனே இதெல்லாம் தான் அலவுடு எனர்ஜி லெவல்ஸ். இங்கெல்லாம் தான் எலக்ட்ரான் கண்டினியூஸாக ஆக்குபை பண்ணலாம். தென் தெர் இஸ் அ கேப் தட்ஸ் கால்டு ஃபர்பிடன். இது நாட் அலவுட். தீஸ் லெவல்ஸ் ஆர் நாட் அலவுட்னா என்ன அர்த்தம், இந்த எனர்ஜியில் அதுக்கு வர முடியாது. அதுக்கு அடுத்தது திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூஸ்வலி இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இதெல்லாம் மாறி மாறி இப்படி வந்துகிட்டே இருக்கும். நம்ம டாப் மோஸ்ட் பேலன்ஸ் பேண்டுன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை பேலன்ஸ் பேண்டுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறத கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ த ஃபர்பிடன் கேப் அப்படிங்கிறது என்னென்னா தி டாப் ஆஃப் தி பேலன்ஸ் பேண்டும் தி பாட்டம் ஆஃப் தி கண்டக்ஷன் பேண்டும் இருக்கிற இந்த செப்பரேஷன் தான் ஃபர்பிடன் கேப். தட் இஸ் கால்டு பேண்ட் கேப் இஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிற பேண்ட் இது. அதுக்கு கீழே மற்ற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே லெவல்ஸ் எல்லாம் ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஃபில்டு. இந்த இடத்துல தான் பார்ஷியலி ஃபில்டாக இருக்கலாமா ஃபுல்லி ஃபில்டாக இருக்கலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இதை பற்றி சொல்லும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்சுலேட்டர் அப்படிங்கிற இதை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்லி ஃபில்டு அண்ட் ஆர் கம்ப்ளீட்லி எம்டி லெவல்ஸ் இருக்கும். கம்ப்ளீட்லி ஃபில்டு லெவலாக இருந்தாலும் சரி எம்டி லெவலாக இருந்தாலும் சரி electron conduction is not possible in that material and the gap Eg is greater than 3 eV இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் அது இன்சுலேட்டர். செமிகண்டக்டர் அப்படின்னு வரும்பொழுது இதே மாதிரி கம்ப்ளீட்லி ஃபில்டு எம்டி பட் எப்போ அட் 0 கெல்வின்ல. பட் அட் எனி அதர் டெம்பரேச்சர் தி எலக்ட்ரான்ஸ் இன் தி கம்ப்ளீட்லி ஃபில்டு பேலன்ஸ் இருக்கு வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்லி எம்டி கண்டக்ஷன் பேண்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது 3 EV இருக்கும் பொழுது எலக்ட்ரான் கேனாட் மேக் எ டிரான்சிஷன் ஃப்ரம் த பேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். இங்கே இருக்கிற எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போனால் தான் அது கண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டியை அந்த மெட்டீரியலுக்கு அது கொடுக்கும். ஸோ இந்த கேப்புங்கிறது மோர் தேன் 3 EV இருந்ததுன்னா பை நார்மல் தெர்மல் எக்ஸைட்டேஷன் வழியாவோ அல்லது அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வழியாவோ இங்கே இருக்கிற எலக்ட்ரானை அங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இந்த கேப் அவ்வளவு அதிகமாக இருந்ததுன்னா. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்மாலர் அட் 0 கெல்வின் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அண்ட் எம்டி. ஸோ தட் அட் சம் மாடரேட்லி ரூம் டெம்பரேச்சர்னா எவ்வளவு, ரூம் டெம்பரேச்சருங்கிறது வந்து 300 கெல்வின் கிட்ட வரும் பொழுது எலக்ட்ரான் கேன் மேக் அ டிரான்சிஷன் டு த கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் தி செமிகண்டக்டர் தேர்ஃபோர் ஸ்டார்ட்ஸ் கண்டக்டிங். ஸோ insulator at 0 Kelvin
but the energy gap is small, therefore it is able to conduct with a finite some simple amount of electric field அல்லது thermal agitation நாலோ அல்லது thermal energy வச்சுட்டோ transfer ஆயிக்கிறதுக்கு முடியறது பேரு semiconductor. So semiconductor once again at 0 Kelvin is an insulator and its resistivity அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சோம். இப்போ நான் வந்து பேண்ட் தியரியை வச்சுட்டு சொல்லும்போது எனர்ஜி கேப்பை வச்சுட்டு தான் நான் சொல்லணும், ரெசிஸ்டிவிட்டி பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இங்க கிடையாது. நெக்ஸ்ட் மெட்டல்ஸ், அப்புறம் செமி மெட்டல்ஸையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மெட்டல்ஸ் அண்ட் செமி மெட்டல்ஸ்க்கு எப்படி இருக்கும்? முதல்ல மெட்டல்ஸ்க்கு எப்படி இருக்கும்? partially filled and partially empty. கம்ப்ளீட்லி இங்கே போட்டிருக்கேன், பார்ஷியலியும் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் சோடியம் வச்சு பார்த்தோம். சோடியம் 11 electrons, 10 electrons completely filled ஆகிடும். The 11th electron goes to 3s shell where 3s can accommodate 2 electrons. அதில் ஒரு எலக்ட்ரான் தான் போகிறது. அப்போ that level is, that valence band level is partially filled, in fact half filled and half empty இருக்கு. So that can conduct electricity அப்படிங்கிறது ஐடியா. But what about the semi metals? Semi metals வரும்பொழுது என்ன ஆகும்? The valence band and the conduction band overlap. So இது partially filled empty overlap ஆகாத போது இருந்ததுன்னா அது வேறு மெட்டல். ஓவர்லேப் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனையே இல்லை. இது ஓவர்லேப் ஆகிற மாதிரி நான் வரையணும்னா எப்படி வரையணும் பார்த்துக்கிறேன். இப்போ சும்மா இங்கே ஒரு பிக்சோரியல் வரைஞ்சு காமிக்கிறேன். இது வந்து கண்டக்ஷன் பேண்ட் இப்படி வருது இல்லையா? ஸோ இது வேலன்ஸ் பேண்ட் வரும்பொழுது இப்படி இருக்கும், இது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ ஷிஃப்ட் ஆகிருக்குன்னா அப்போ என்னாச்சு, இது வரைக்கும் நான் வந்து அலௌட் இல்லையா, அப்போ அதுக்கு ஈக்குவலாக இதுவும் அலௌட் ஆகிடுறது தெரியுறதா? ஸோ தட் தி எலக்ட்ரான்ஸ் இன் செமி மெட்டல்ஸ் வேலன்ஸ் பேண்டில் இங்கே ஃபில்லப் ஆகிருக்கு வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக. திஸ் கேன் without any effort can transfer to the conduction band. This is valence band, conduction band. கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட் என்ன ஆகுது, ஓவர்லாப்பிங் நடக்கிறது. அப்போ the electron can transfer to the conduction band without any effort because the levels are equal to each other within this band gap, within this band. Therefore whenever the valence band conduction band overlap, conducting is possible. Partially filled empty nalo conducting possible. Therefore these two are perfect or good conductors of electricity. And the conductivity property வந்து நம்மளால அவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. Whereas இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம், டெம்பரேச்சர் வழியாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கு. ரெண்டாவது நம்ம என்ன சொன்னேன், இம்பியூரிட்டி கண்ட்ரோலும் பண்ண முடியும்னு சொன்னேன். ஸோ இது ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி செமிகண்டக்டரில் இருக்கிறதால தான் எலக்ட்ரானிக்ஸில் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். மெட்டல்ஸை நம்ம டிவைசஸ்க்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. மெட்டல்ஸ் வேறு விதமாக வரும். கான்டாக்ட்லாம் லீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் கோல்டு மெட்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? செமிகண்டக்டர்லேருந்து கான்டாக்ட்ஸ் லீட்ஸ் எடுத்து எக்ஸ்டர்னலாக சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த செமி மெட்டல்ஸுங்கிறது போது நான் சொல்லிடுறேன், ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா சொல்லிடுறேன். என்னெல்லாம் இருக்குன்னா, அலுமினியம் இஸ் ஆக்சுவலி செமி மெட்டல். இப்போ கேட்மியம், ஜிங்க்கு இதெல்லாம் செகண்ட் இல்லையா, அண்ட் இண்டியம், ஆன்டிமனி, தீஸ் ஆர் ஆல் செமி மெட்டல்ஸ். செமி மெட்டல்ஸுடைய ஐடியா என்ன, பேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் ஓவர்லேப் ஆகும். பியூர் மெட்டல்ஸ்க்கு லைக் சோடியம்லாம் பொட்டாசியம் அதெல்லாம் சொன்னேன், பார்ஷியலி ஃபில்டு பார்ஷியலி எம்டிங்கிறது சொன்னேன். இந்த செமி மெட்டலுடைய பிஹேவியர் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி மெட்டல்ஸ். இந்த இடத்துல இது ஓவர்லேப் ஆகுது சொன்னேன் இல்லையா செமி மெட்டலுக்கு. அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகிடுது, இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆனோடனே இங்கே வந்து வேக்கன்சி ஆஃப் எலக்ட்ரான் நடக்கிறது. வேக்கன்சி ஆஃப் எலக்ட்ரான் இன் வேலன்ஸ் பேண்ட். இது வேக்கன்சினா என்ன, ஆப்சன்ஸ் என்ற மீனிங்கில் சொல்கிறேன் நான். ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வரும்பொழுது இந்த மெட்டலில், இந்த செமி மெட்டல்ஸ், இந்த மாதிரி செமி மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம சில முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, அது ஹால் எஃபெக்ட்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஹாலுங்கிறது நேம் ஆஃப் சயின்டிஸ்ட். இந்த ஹால் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினா என்ன நமக்கு கிடைக்கும்னா, how many charge carriers are available, how many electrons per unit volume available, அது கண்டுபிடிக்கலாம். அப்புறம் what type of charge carriers, இது என்னது புதுசாக இருக்க மாதிரி தோணும். வாட் டைப்பா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் தானே சார்ஜ் கேரியர்ஸ் நினச்சிட்டு இருக்கோம் மெட்டல்ஸில். இல்லை, அப்போ தான் இந்த செமி மெட்டல்ஸில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. மெட்டல்ஸில் பண்ணும்பொழுது எலக்ட்ரான்ஸ் ஆர் த சார்ஜ் கேரியர்ஸ் தெரிஞ்சுது. செமி மெட்டல்ஸில் பண்ணும்பொழுது
the charge carriers seem to have a charge of positive nature. Remember, மெட்டல்ஸுக்கெல்லாம் காரணம் எலக்ட்ரான் எக்ஸசிவாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குது, இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறது கண்டக்டிவிட்டி சொல்கிறோம். அப்போ சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கணும். வேறு செமி மெட்டல்ஸில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது சொன்னேன், ஹால் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்பரும் கண்டுபிடிக்கலாம், நேச்சரும் கண்டுபிடிக்கலாம் சொன்னேன். நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ், ஆல்சோ நேச்சர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ செமி மெட்டல்ஸில் பண்ணும்போது நேச்சர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் ப்ளஸ்ன்னு வந்தது. ஒன்றுமே புரியல, எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது போது அந்த பேண்ட் தியரியில் வரும்போது தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கிறது. அந்த பேண்ட் தியரி therefore is able to explain almost all the peculiar or the actual properties exhibited by solids, insulators, semiconductors and metals and semi-metals. ஸோ அந்த இடத்துல வரும்போது இந்த வேக்கன்சி ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போனோன்னா இங்கெல்லாம் எலக்ட்ரானாக இருக்குது. இந்த எலக்ட்ரான் கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறது இங்கே இருக்கிற வேக்கன்சியும், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கண்டக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணால் யோசிச்சாங்க. அப்போ இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி நம்ம எழுதிக்கலாம், ப்ளஸ் சார்ஜாக எழுதிக்கலாம், ப்ளஸ் ஈயாக எழுதிக்கலாம். மாஸும் ஆல்மோஸ்ட் சேம், சார்ஜ் எக்ஸாக்ட்லி த சேம் வித் பட் நேச்சர் பாசிட்டிவ். ஸோ தட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு தி ஹால் எஃபெக்ட்டுங்கிறது கண்டுபிடிச்சாங்க எங்க இந்த செமி மெட்டல் சொல்லலாம். அப்போது வேக்கன்சி ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வித் அ பாசிட்டிவ் சார்ஜ் வாஸ் டேர்ம்டு ஆஸ் ஹோல். எலக்ட்ரானும் அப்போ கான்ட்ரிபியூட் பண்ணும், ஹோலும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது இங்கேருந்தே தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் செமிகண்டக்டரில் அது கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். எப்படி இப்போ செமிகண்டக்டர்னா என்னன்னு பார்க்கலாம் திருப்பியும். இட்ஸ் an insulator at 0 Kelvin, right? First statement. Second statement, the energy gap is small so that at any finite temperature there is a possibility of the electron shifting from or transferring from valence band to conduction band. அதாவது டெம்பரேச்சர் கண்ட்ரோல்னு சொன்னேன் இல்லையா. அப்போது இந்த இடத்துல இருந்த எலக்ட்ரான் மேலே போச்சுன்னா அது டாட் வைக்கிறேன், இங்கே விட்டு போனது ஹோல் போட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற எலக்ட்ரான் அகைன் அது என்ன ஆகுது, மேலே போயிடுச்சுன்னா இங்கே வந்து ஹோல் வந்துடுறது. ஸோ in a semiconductor of a pure semiconductor எடுத்துக்கலாம். Pure semiconductor, silicon or germanium, very difficult to make, but it is still possible. இப்போ இருக்கிற டெக்னாலஜி ஆஃப் சயின்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் growthல பண்ண முடியுது. பியூர் செமிகண்டக்டரில் இப்போ என்ன ஆகும், as temperature increases, electrons from the valence band shift to the conduction band, and these electrons are able to give the conductivity property of the semiconductor. Also, the left behind vacancies which are taken as positive E charge also contribute to the conductivity. அப்போ ஒரு செமிகண்டக்டர் அட் ஹை ஃபைனைட் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர்லையோ ஸ்லைட்லி ஹையர் ரூம் டெம்பரேச்சர்லையோ கண்டக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டில் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தியரிக்கு மேட்ச் பண்ண பார்க்கும் பொழுது நம்ம இந்த ஹோலையும் எடுத்துட்டுனா தான் கண்டக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டையும் கண்டக்டிவிட்டி தியரியும் நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. இந்த ஹோல் இருக்கிறத எடுத்துட்டு பண்ணாத போது 50% தான் நம்மளால் அக்கௌண்ட் பண்ண முடியாது. அப்போ நியர்லி 50% ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், அதாவது 50% கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த எலக்ட்ரான்ஸ் வருது, 50% நியர்லி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஹோல்ஸ் கிடைக்கிறது. அப்போ ஹோல்ஸுங்கிறதும் இஸ் கேப்பபிள் ஆஃப் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் என்ன பண்ணினாங்க, இம்பியூரிட்டியை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரான்ஸ் மட்டுமே நிறைய இருக்க மாதிரி செமிகண்டக்டரில் பண்ண முடியுமா, ஹோல்ஸ் மட்டுமே நிறைய இருக்க மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விதமான செமிகண்டக்டர் நமக்கு கிடைச்சிது. ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். தி electrons which are transferred from the valence band to the conduction band leave a vacancy, and that vacancy is treated as a positive charge called hole. Almost equal mass irukkum, not exactly equal, not exactly the same mass of electron, but the charge is exactly the same with a positive sign. And for conductivity of semiconductors of this kind, the electrons contribute equally, the holes also contribute. Therefore, for a semiconductor, when you express the total conductivity of semiconductor, the conductivity of the electrons plus conductivity of the holes to be added up to get the total conductivity of the semiconductor. So, holes also contribute in the experiment லாவும் prove ஆயிடுறது. இது புரிஞ்சுது அந்த ஐடியா. ஸோ அப்புறம் செமிகண்டக்டர்லேயே டைரக்ட் பேண்ட் கேப், இன்டைரக்ட் பேண்ட் கேப் அதெல்லாம் இருக்குது. டைரக்ட்னா என்னன்னு அதெல்லாம் இப்போ வந்து சொல்லணும், ஒரே லைனில் சொல்கிறேன். தி எக்ஸாக்டாக தி பேண்ட் கேப்புங்கிறது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம், தி டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி வேலன்ஸ் பேண்டும் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்டக்ஷன் பேண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பேர் தான் எனர்ஜி கேப்னு பேர் செமிகண்டக்டருக்கு. சம்டைம்ஸ் இந்த கே வேல்யூவில் இது டாப் மோஸ்ட், இப்போ இங்கே வரைஞ்சேன் பார்த்தியா, அதாவது டாப்புங்கிறது இங்கே முடிஞ்சிடும் இதுக்கு வேலன்ஸ் பேண்டுக்கு,
வேறஸ் கண்டக்ஷன் பேண்டோடைய மினிமம்ங்கிறது இங்கே வரும். ஸோ தள்ளி இருக்கும். இன்ஃபேக்ட் இது கேப்பாக எடுத்துக்க கூடாது. இது என்ன ஆகுது, இது பேர் இன்டைரக்ட் பேண்ட் கேப். அதாவது கண்டக்ஷன் பேண்டோட மினிமமும் வேலன்ஸ் பேண்டோடைய மேக்சிமமும் ஒரே கே வேல்யூவில் கோயின்சைட் ஆகலை. இங்கே ஒரே கே வேல்யூவில் கோயின்சைட் ஆகுது. ஒரே இதுக்கு ஒரு கே வேல்யூ, இதுக்கு ஒரு கே வேல்யூ, புரியுறதா? வேற கே வேல்யூவில் மேட்ச் ஆகும். இதுக்கு பேர் இதுவும் பேண்ட், இதுதான் பேண்ட் கேப். இந்த பேண்ட் கேப்புக்கு பேர் இன்டைரக்ட் பேண்ட் கேப்னு பேர் ஆஃப் செமிகண்டக்டர். இன்டைரக்ட் பேண்ட் கேப்புங்கிறது ஆக்சுவல் கேப்போட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது சரி, சம் அதர் ப்ராசஸ் இன்வால்வ்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், இட் இஸ் அனதர் ப்ராசஸ் ஒன்று இன்வால்வ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம டைரக்ட் பேண்ட் கேப்புன்றது அசியூம் பண்ணிட்டு தான் செமிகண்டக்டர் பற்றி நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இன்டைரக்டை பற்றி நம்ம வந்து உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு இந்த போர்ஷன் இப்போ இல்லை, ஹையர் லெவலில் அது படிக்க வேண்டி வரும். ஸோ வித் தீஸ் ஐடியாஸ் ஆஃப் செமிகண்டக்டர் ஐ வில் நவ் பாஸ் ஆன் டு தி ஆக்சுவல் செமிகண்டக்டரில் தி ஹோல் வேகன்சி அப்படிங்கிறதெல்லாம் டெம்பரேச்சர் எப்படி போகிறதுன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு திருப்பி இம்ப்யூரிட்டி பற்றி நான் சொல்லிட்டு வரேன்.